2026 ஐபிஎல் சீசனோட 19வது போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரா 8 விக்கெட் இழப்புக்கு மொத்தம் 164 ரன்கள் பதிவு செஞ்சாங்க. இந்த மேட்ச் 2026 ஏப்ரல் 12 ஞாயிற்றுக்கிழமை லக்னோவுல இருக்கிற பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் எகானா கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடந்துச்சு. 165 ரன் இலக்கை துரத்த ஆரம்பிச்ச குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா சாய் சுதர்சன் மற்றும் சுப்மன் கில் களத்துல இறங்கினாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அணியோட பிரசித் கிருஷ்ணா பந்துவீச்சுல ரொம்ப சிறப்பா செயல்பட்டு எல்எஸ்ஜியோட இன்னிங்ஸ்ல 4 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிச்சு மே 31 வரைக்கும் நடக்கப்போற இந்த 19வது ஐபிஎல் சீசன்ல இந்த மேட்ச் ஒரு முக்கியமான போட்டியா பார்க்கப்படுது. மொத்தம் 10 டீம்கள் இதுல கலந்துக்குறாங்க. இந்த டோர்னமெண்டோட நடப்பு சாம்பியன்கள் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிதான். பிரசித் கிருஷ்ணா 4 விக்கெட் எடுத்தது லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர ரொம்பவே உதவியா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல அவரோட இந்த சிறப்பான ஆட்டம் ஐபிஎல் ஒரு முக்கியமான பவுலர்ங்கிற அவரோட நிலையை இன்னும் உறுதிப்படுத்தியிருக்கு. 2026 சீசனுக்கு முன்னாடி நடந்த ஐபிஎல் ஏலத்துல குஜராத் டைட்டன்ஸ் அணி இவரை 9 கோடியே 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. ஐபிஎல் 2025 சீசன்ல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். டைட்டன்ஸ் அணிக்காக வெறும் 15 மேட்ச்ல 25 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் வாங்கி டோர்னமெண்ட்லயே டாப்ல இருந்தார். முக்கியமான நேரத்துல விக்கெட் எடுத்து கொடுக்கிற அவரோட திறமை அணிக்கு எப்பவுமே ஒரு பெரிய பலமா இருந்திருக்கு. குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் யூனிட் அதுல அசோக் சர்மா 2 விக்கெட் எடுத்ததும் ரஷித் கான் ரொம்ப சிக்கனமா பவுலிங் போட்டதும் சேர்ந்து எல்எஸ்ஜி பேட்ஸ்மேன்களுக்கு பயங்கர பிரஷர் கொடுத்தாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிக்கு ஏட்டன் மார்க்ரம் 21 பந்துகள்ல 30 ரன்கள் அடிச்சு அதிகபட்ச ரன்களை எடுத்தார். நிக்கோலஸ் பூரன் 21 பந்துகள்ல 19 ரன்கள் சேர்த்து இன்னிங்ஸோட ரன் வேகத்தை கூட்ட முயற்சி பண்ணார். இன்னொரு பக்கம் கேட்டன் ரவுட் ஆகுறதுக்கு முன்னாடி 11 பந்துகள்ல 18 ரன்கள் அடிச்சார். அணி ஆரம்பத்திலேயே சில சறுக்கல்களை சந்திச்சுது. அதுல மிச்சல் மார்ஷ் வெறும் 11 ரன்கள்ல அவுட்டாகி வெளியேறினதும் ஒன்னு. கடைசில ஜார்ஜ் லிண்டேவும் முகமது ஷமியும் சேர்ந்து 6 ரன்கள் ஒரு முக்கியமான பார்ட்னர்ஷிப் கொடுத்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணி 8 விக்கெட் இழப்புக்கு 164 ரன்களோட அவங்களோட இன்னிங்ஸை முடிச்சாங்க. லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியோட சொந்த மைதானமான எகானா கிரிக்கெட் ஸ்டேடியம் அணியோட பேருக்கு தொடர்ந்து சவாலாவே இருந்துச்சு. இந்த ஸ்டேடியம் பெரிய அவுட்ஃபீல்டுக்கு பேர் போனது. அப்புறம் இங்க பிட்ச் தன்மைகளும் ரொம்ப மாறுபடும். ஏன்னா இங்க செம்மண்ணும் இருக்கு, உள்ளூர் கருப்பு மண்ணும் கலந்து இருக்கு. அதனால ரன்கள் அடிக்கிற விதமே பாதிக்குது. 2026 சீசனுக்கான லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் டீம்ல முக்கியமான சில வீரர்கள் இருக்காங்க. அதுல நவம்பர் 2025 10 கோடி ரூபாய்க்கு டீம்க்கு டிரேட் செய்யப்பட்ட முகமது ஷமி முக்கியமா இருக்காரு. அனுபவமான வேகப்பந்து வீச்சாளரான ஷமி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இருந்து எல்எஸ்ஜிக்கு வந்தாரு. அவரோட வருகை டீமின் பவுலிங் அட்டாக்கிற்கு ரொம்ப பலம் சேர்த்திருக்கு. முன்னாடி நடந்த ஒரு மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிரா 4 ஓவர்ல வெறும் 9 ரன்கள் மட்டும் கொடுத்து கலக்கினாரு. இன்னொரு முக்கியமான வீரரான மாயங்க் யாதவ் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரா இந்த மேட்ச்ல இம்பேக்ட் சப்ஸ்டிடியூட்டா லிஸ்ட்ல இருக்காரு. எல்எஸ்ஜி மாயங்கை 11 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வச்சிருக்காங்க. 2025 சீசன்ல அவருக்கு முதுகுல ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர் வந்ததால சில மேட்ச்கள்ல தான் விளையாட முடிஞ்சது. அதனால இப்போ அவரை ரொம்ப ஜாக்கிரதையா மேனேஜ் பண்றாங்க. அவரோட நீண்ட கால ஃபிட்னஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் எல்எஸ்ஜியோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நிக்கோலஸ் பூரன் ஏட்டன் மார்க்ரம் இவங்களையும் 2026 சீசனுக்கு முன்னாடியே லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் நல்ல பெரிய தொகைக்கு தக்க வச்சிருக்காங்க. இது டீமோட பேட்டிங் லைனப்ல அவங்க எவ்வளவு முக்கியங்கிறத தெளிவா காட்டுது. ஐபிஎல் 2026 சீசன் நல்லா சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கு. மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் இந்தியாவுல மொத்தம் 13 மைதானங்கள்ல போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. நடப்பு சாம்பியன்களான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆர்சிபி தான் இந்த தொடர்ல களமிறங்கிச்சு. தனிநபர் பேட்டிங்ல இதுவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே அணியோட சஞ்சு சாம்சன் 56 பந்துகள்ல அவுட்டாகாம 115 ரன்கள் எடுத்து இந்த ஐபிஎல் 2026 சீசன்ல அதிகபட்ச தனிமை அடிச்சு சாதனை படைச்சிருக்கார். வைபவ் சூரியவன்ஷி 4 மேட்ச்கள்ல 200 ரன்கள் அடிச்சு ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இப்போ முதலிடத்துல இருக்கார். அதே மாதிரி இந்த சீசன்ல அதிகபட்ச அணி ஸ்கோரா 250 ரன்கள் அடிச்சு ஆர்சிபி சாதனை படைச்சிருக்கு. இந்த தொடர் ரொம்பவே போட்டி நிறைஞ்சதா இருக்கிறதுனால பிளே ஆஃப் இடங்களுக்கும் ரொம்ப விரும்பப்படுற ஐபிஎல் கோப்பைக்காகவும் அணிகள் கடுமையா போட்டி போடுது. அதனால புள்ளிகள் பட்டியல்லையும் தனிநபர் சாதனைகள்லையும் அடிக்கடி மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும்.